ஹாய், வணக்கம். டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, மூக்குல சதை வளர்ந்துருக்கு, நேசல் பாலிப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். குறிப்பா நைட்டு படுக்க முடியாது. படுத்தோம் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. வாய் வழியா மூச்சு விடுவாங்க. இல்லைன்னா எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. மூச்சு விடுறது சிரமம் இருக்கிறனால எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி நல்லா கொரட்டை விடுவாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா மூக்குல ஸ்மெல் தெரியாம இருக்கும். இன்னும் என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரிப்பீட்டா சளி வந்துட்டே இருக்கு, சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, சரியாகாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல பாலிப் இருக்கும். நம்ம மூக்குல வந்துட்டு ஒரு பாலிப் இருக்கும், அதாவது சதை வளர்ந்துருக்கும். சோ இந்த நேசல் பாலிப் அப்படின்னா என்ன, இது எதனால வருது, இது சரி பண்ணலாமா, சரி பண்ண மருந்து இருக்கா அப்படின்னு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நேசல் பாலிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மூக்குல வந்துட்டு ஒரு லைனிங் இருக்கும். மூக்குலயா இருக்கட்டும், இந்த சைனஸ்லயா இருக்கட்டும், ஒரு லைனிங் இருக்கும். இந்த படலம் வந்துட்டு ரிப்பீட்டா அலர்ஜினாலேயோ, ரிப்பீட்டா இன்ஃபிளமேஷனாலேயோ அந்த படலம் ஒரு டிஷ்யூ பலூன் மாதிரி வீங்கும். சோ அதுதான் நம்ம பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். பாக்குறதுக்கு ஸ்மூத்தா இருக்கும். இதுல வந்துட்டு ரெண்டு டைப் நம்ம சொல்லுவோம். அதாவது ஆந்த்ரோகோயானல் பாலிப், எத்திமாய்டல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆந்த்ரோகோயானல் பாலிப் வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வரது. இது வந்து ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வராது. அதே டைம்ல இந்த எத்திமாய்டல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அடல்ட்டுக்கு வரக்கூடியது. ஒரு 30 வயசு 40 வயசுல காமனா வரக்கூடியது. இது வந்து ஒன்ஸ் நம்ம ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணாலும் திரும்ப திரும்ப வரும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வயசுல சொல்லுவாங்க, மூக்குல சதை வளர்ந்துருச்சு, அதுக்காக ஆபரேஷன் பண்ணேன் டாக்டர், 3 மாசத்துல திரும்ப வருது, 6 மாசத்துல வருது, 1 வருஷத்துல திரும்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எத்திமாய்டல் பாலிப் வந்துட்டு அடல்ட்டுக்கு வருது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டா வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ இது யாருக்கு இந்த பாலிப் வரும் அப்படின்னா, ஆஸ்மா, வருஷ கணக்கா எனக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த நேசல் பாலிப் வந்துட்டு ரொம்ப காமனா வரக்கூடிய சான்சஸ் வந்துட்டு அதிகம். சோ இது ஆபரேஷன் மட்டும், இது சர்ஜரி மட்டும் தான் தீர்வா அப்படின்னு கேட்டா, ஹோமியோபதியில மெடிசின்ஸ் இருக்கு. நேசல் பாலிப்ப சுருங்கி அழகா சரி பண்றதுக்கான மெடிசின்ஸ் வந்துட்டு நமக்கு ஹோமியோபதியில இருக்கு. இப்போ முக்கியமா நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெடிசின் சொல்றேன், லென்னா மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசின்ஸ் இருக்கு. இந்த மெடிசின் வந்துட்டு எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, சோ இந்த குளங்கள்ல பாசி நிறைய பச்சை பசேன்னு பாசி நிறைய தண்ணி அடைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பாசியில இருந்து டக் பீட் அப்படின்னு சொல்லுவோம், அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றதுதான் இந்த லென்னா மைனர் சொல்லக்கூடிய இந்த மெடிசன். சோ இந்த மெடிசன் வந்துட்டு நம்ம மூக்குல வந்துட்டு அடைப்பா இருக்கட்டும், ரொம்ப நாள் அடைச்சிருக்கனால வரக்கூடிய சைனசைட்டிஸா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் இந்த லெம்னா மைனர் வந்துட்டு நமக்கு ரொம்ப பயனளிக்கும். ஹோமியோபதியில இது ஒரு 40-50 மெடிசன் வந்துட்டு நேசல் பாலிப் இருக்குன்னா அதுல ஒரு மெடிசன் தான் நான் சொல்லியிருக்கேன். சோ செல்ஃப் பிரிஸ்கிரைப் யாரும் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் வந்துட்டு நேசல் பாலிப்புக்கு நிரந்தரமாவே சரி பண்றதுக்கு நமக்கு மெடிசன்ஸ் இருக்கு. சோ நான் ரிப்பீட்டா சர்ஜரி பண்ணிட்டேன், என்னை திரும்ப சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வரப்போகுது, சோ இதுக்கு மெடிசன்ஸ் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யாரும் இருக்க வேணாம். பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேசல் பாலிப்புக்கு பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்கு. இது நம்ம கம்ப்ளீட்டா வந்துட்டு சரி பண்ணக்கூடியது. சோ நேசல் பாலிப் அப்படின்னா என்ன, ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.